முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது ஆதி பருவம் பகுதி 7. தலைப்பு அக்னி பின்வாங்கினான். அக்னி withdrew. ஆதி பருவா செக்ஷன் 7 மகாபாரதா இன் தமிழ். பௌலோம பருவம் தொடர்கிறது. சௌதி சொன்னார். பிருகுவின் சாபத்தால் கோபம் கொண்ட அக்னி தேவன் முனிவரிடம் சொன்னான், ஓ அந்தணரே, பிருகுவே, என்னிடம் நீர் இப்படி கண்மூடித்தனமாக நடந்து கொள்வதற்கு என்ன பொருள்? நான் நீதியுடன் நடந்து கொண்டு உண்மையை பேசியும் இப்படி வரம்பு மீறி பழி வாங்குதல் நியாயமா? என்னை கேட்டதால் நான் உண்மையான பதிலை சொன்னேன். ஒரு காரியத்தை பார்த்தவனை சாட்சியாக கூப்பிட்டு கேள்வி கேட்கும் போது அவன் அறிந்ததை சொல்லவில்லை என்றால் அந்த பாவம் 7 தலைமுறைகளுக்கும் நீடிக்கும். தான் முழுவதும் அறிந்திருந்தும் அறிந்ததை கூறவில்லை என்றால் குற்ற உணர்வால் அவன் கரைப்பட்டிருப்பான். என்னாலும் உமக்கு சாபமிட முடியும். ஆனால் அந்தணர்கள் என்னால் பெரிதும் மதிக்கப்படுபவர்கள். இவையெல்லாம் உமக்கும் தெரியும். ஓ அந்தணரே, இப்போது சொல்வதை கேளும். எனது ஆன்மீக சக்தியால் நான் என்னை பெருக்கிக் கொண்டு பல உருவங்களில் இருக்கிறேன். வருடக்கணக்காக நடைபெறும் வேள்விகளில் இருக்கிறேன். புனித சடங்குகள் எங்கெல்லாம் நடைபெறுகின்றனவோ அங்கெல்லாம் இருக்கிறேன். வேத மந்திரங்களுடன் எனது சுடர்களின் மேல் இடப்படும் நெய்யை தேவர்களும் பித்ருக்களும் பெற்று சாந்தமடைகின்றனர். தேவர்களும் பித்ருக்களும் நீராவர். வேள்விகளில் அளிக்கப்படுபவனவற்றில் தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் சமபங்கு உரிமை உள்ளது. ஆகையால் தேவர்களும் பித்ருக்களும் வேறு வேறாகார். அவர்களை சேர்த்து வைத்தும் பிரித்தும் சந்திரனின் மாறுதல்களுக்கு ஏற்ப வழிபடப்படுகிறார்கள். அந்த தேவர்களும் பித்ருக்களும் என் மீது ஊற்றப்படுவதையே உண்கின்றனர். அதனால் என்னை தேவர்களின் வாய் என்று சொல்வர். முதல் மதியில், அதாவது அமாவாசையில் பித்ருக்களும், முழுமதியில் அதாவது பௌர்ணமியில் தேவர்களும் சுத்திகரிக்கப்பட்ட நெய்யை எனது வாய் மூலமாகத்தான் உண்கிறார்கள். அவர்களின் வாயாக இருப்பதால் எப்படி எல்லாவற்றையும், அதாவது சுத்தமானதையும் சுத்தமில்லாததும் என்னால் எப்படி சாப்பிட முடியும் என்றான் அக்னி. அதன் பிறகு அக்னி அந்தணர்களின் வேள்வியிலிருந்தும் புனித சடங்குகள் மற்றும் வைபவங்களிலிருந்தும் என எல்லா இடங்களிலும் தன்னை சுருக்கி பின்வாங்கிக் கொண்டான். நெருப்பில்லாததால் ஓங்களும் வசத்களும் சுவாதாக்களும் சுவாகாக்களும் இல்லாமல் எல்லா உயிரினங்களும் துயரடைந்தன. கவலை கொண்ட முனிவர்கள் தேவர்களிடம் சென்று, குறையற்றவர்களே, வேள்விகள் மற்றும் சடங்குகள் தொடர்ந்து நின்று போனதால் 3 உலகங்களும் குழப்பத்தில் உள்ளன. நேர விரயமில்லாமல் இந்த காரியத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் என்றனர். பிறகு முனிவர்களும் தேவர்களும் பிரம்மனின் முன் சென்று நின்று, ஓ நற்பேறு பெற்றவரே, ஏதோ காரணத்திற்காக பிருகு முனிவரால் அக்னி சபிக்கப்பட்டிருக்கிறான். தேவர்களுக்கு வாயாக இருக்கும் அக்னிக்கு இந்த இழிந்த நிலை எப்படி நேரலாம் என்று கேட்டனர். இந்த வார்த்தைகளை கேட்ட அண்ட படைப்பாளன் பிரம்மன் அக்னியை தன் முன் வர ஆணையிட்டான். பிரம்மா அக்னியிடம் மெல்லிய வார்த்தைகளால் சொன்னார், நீயே உலகங்களை படைத்தவன். நீயே அவற்றை அழிப்பவன். நீயே அவற்றை பாதுகாப்பவன். உலகங்களிலும் உள்ள வேள்விகளை நீயே நடத்துபவன். ஆகையால் சடங்குகள் தடைபெறாமல் இருக்குமாறு நடந்து கொள். ஓ வேள்வி நெய்யை உண்பவனே, நீயே எல்லாவற்றிற்கும் தலைமையாக இருக்கும்போது ஏன் இவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறாய்? அண்டத்தில் என்றுமே சுத்தமானவன் நீ மட்டுமே. அண்டத்தை நிலைத்திருக்க வைத்திருப்பவனும் நீயே.
நீ உனது முழு உடலால் எல்லாமே கலந்தவற்றை உண்பவனாக உன்னை சுருக்கிக் கொண்டதாக எண்ணாதே. ஓ சுடர்களால் ஆனவனே, வெளிப்புறத்தில் இருக்கும் சுடர்கள் மட்டுமே அப்படிப்பட்டவற்றை உண்ணும். சதைகளை உண்ணும் உனது பெரும் பகுதி உடலும் எல்லாவற்றையும் உண்ணும். எப்படி கதிரவனின் கதிர்பட்டதும் எல்லாம் சுத்தமாகிறதோ புனிதமாகிறதோ, அப்படியே உன் சுடர்களால் எரிக்கப்படுபவை எல்லாம் சுத்தமானதாகும். ஓ நெருப்பே, நீயே தானாக உருவான எல்லாம் வல்ல சக்தி. ஓ தலைவனே, உனது அந்த சக்தியால் பிருகு முனிவரின் சாபம் உண்மையாகட்டும். உனது வாயில் படைக்கப்படுவனவற்றில் உனக்கு சேர வேண்டிய பங்கையும் எடுத்து தேவர்களுக்கு சேர வேண்டிய பங்கையும் கொடுத்து உனது பணியை தொடர்வாயாக என்றான் பிரம்மன். சௌதி தொடர்ந்தார். அக்னி பிரம்மனிடம் சொன்னான், அப்படியே ஆகட்டும். எல்லாம் வல்ல தங்கள் தலைவனின் ஆணைப்படியே அக்னி தனது வேலையை பார்க்க சென்று விட்டான். தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ச்சியாக அவர்கள் எங்கிருந்து வந்தனரோ அங்கே சென்று விட்டார்கள். முனிவர்கள் சடங்குகளையும் வேள்விகளையும் செய்ய தொடங்கினார்கள். மேலுலகில் தேவர்களும் அதற்கு கீழ் உலகில் அனைத்து உயிரினங்களும் மகிழ்வுற்றன. அக்னியும் பாவத்திலிருந்து விடுபட்டதால் மகிழ்ந்தான். ஓ அருங்குணங்கொண்டவரே, இப்படியே பழங்காலத்தில் பிருகுவின் சாபத்திற்கு ஆளானான் அக்னி. அரக்கனின் அழிவு, புலோமா, சியவனின் பிறப்பு ஆகியனவற்றுடன் தொடர்புடைய இந்த கதை பழைய வரலாறுகளில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே அருள் நிறைந்த மகாபாரதத்தின் ஆதிபருவ 7வது பகுதி நிறைவடைகிறது.